அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தீபக். இது நம்ம பாரதி லேப் அண்ட் எக்ஸ்ரே. நேற்று நம்ம லேபுக்கு ஒரு பேஷண்ட் வந்திருந்தாரு. அவர் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான். மாஸ்டர் செக்கப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தாரு. சரி, சும்மா ஜென்ரல் செக்அப் தானே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம ஃபுல்லாக எடுத்திருந்தோம். நம்ம அவர்கிட்ட கேட்டிருந்தோம், இதில் வந்து ஹெச்பிஏ1சி ஆர் தைராய்டு மட்டும் ஆப்ஷனில் வரணும், உங்களுக்கு ஏதாவது சுகர் இருக்கான்னு கேட்டால் அவர் இல்லை, டயபெட்டிக்ல அது கிடையாதுங்கன்னா நார்மல் செக்அப் தான். நம்ம தைராய்டு பண்ணி கொடுத்துட்டோம். ஈவினிங் ரிப்போர்ட் ரெடி ஆகும்போது தான் ஒரு விஷயம் கவனிச்சேன். அவருக்கு சுகர் வந்து ஃபாஸ்டிங்ல 132, போஸ்ட் பிராண்டியல் வந்து 174 அந்த ரேஞ்சு கிட்ட இருக்கு. நான் உடனே ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும்போது கூப்பிட்டு கேட்டேன், ஆனால் சுகர் ஏதாவது இருக்கா, ஏதாவது தொந்தரவு இருக்கான்னு கேட்டேன். இல்லைண்ணா சுகர் எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்னாரு. அப்பா அம்மாவுக்கு இருக்கான்னு கேட்டேன், அவங்களுக்குமே இல்லை அப்படின்ட்டாரு. ஆனால் சுகர் கொஞ்சம் பார்டர்ல இருக்க மாதிரி இருக்குன்னா நம்ம ஹெச்பிஏ1சி ஒரு முறை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் மறுபடியும் வர சொல்லி ஒரு சாம்பிள் எடுத்து பார்த்துருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஹெச்பிஏ1சி இன்னைக்கு 7.2 அப்படிங்கிற வேல்யூல வந்திருக்கு. ஸோ அவருக்கு சுகர் வந்து கண்டிப்பா இருக்கு, அவருக்கு தெரியல. சரி, வேற ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா, நைட்ல தூக்கம் சரியா வரல, யூரின் அதிகமா பாஸ் ஆகுது, இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் கண்டு எதுவுமே இல்லைன்றாரு. ஆனா பட் ஆள் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆன மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அதனால கேட்டேன், வெயிட் ஏதாவது குறைஞ்சிருக்கானான்னு கேட்டேன். ஆமாண்ணா, இப்ப கடந்த ஒரு 2 மாதங்கள கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகிருக்கு, பட் அது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. ஆனா அதுதான் அவருக்கு பிரச்சனை. அவருக்கு அதனால சரியா அவரால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. நான் அப்புறம் சொல்லியிருந்தேன், ஆனா இல்லைன்னா டயபெட்டிக் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதனாலதான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ராப்பரான ஒரு டாக்டரை பார்த்து மெடிசன் டயட் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுத்து அமைச்சிருக்கோம். உங்களுக்கும் வெயிட் லாஸ் போன்ற தொந்தரவு வருது அப்படின்னா கொஞ்சம் டயபெட்டிக் சம்மந்தமான டெஸ்ட் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.